அகைன் ஈசாலா கப் நம்து இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே. நடந்துருச்சு. இவங்க ஒரு வருஷமாவது கப்பு ஜெயிப்பாங்களான்னு காத்துட்டு இருந்தா பேக் டு பேக் 2 வருஷம் கப்பு ஜெயிச்சு போட்டாங்க. நேத்து நடந்த ஃபைனல்ஸ்ல ஆர்சிபி டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. இதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வந்த ஜிடிக்கு சாய் சுதர்சன் அண்ட் கில் இவங்க 2 பேரால மட்டும்தான் ஒரு நல்ல ஸ்கோரை போட முடியும். இவங்க 2 பேரும் நம்பி தான் இந்த டீமோட பேட்டிங் ஆர்டர் இருக்கு. அத இந்த சீசன் ஃபுல்லா எல்லா மேட்சும் சூப்பரா பண்ணாங்க. பட் இந்த மேட்ச்ல பண்ண முடியல. 2 பேரும் பவர் பிளேக்குள்ளேயே டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து வந்த எந்த பேட்ஸ்மேன்ஸும் பெருசா ரன் அடிக்கல. வாஷிங்டன் சுந்தர் மட்டும் தனியா ஆடி ஒரு 50 போட்டாரு. ஜிடி 155 அப்படின்ற ஒரு ஆவரேஜான ஸ்கோர்ல அவங்களோட இன்னிங்ஸை முடிச்சாங்க. பட் இது ஃபைனல்ஸ், இந்த ஸ்கோரை வச்சு அவங்களால ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. 156 ரன் சேஸ் பண்ணா இந்த மேட்சை மட்டும் இல்ல கப் அடிச்சு செகண்ட் டைம் சாம்பியன்ஸ் ஆகலாம் அப்படின்ற வெறியில உள்ள வந்த ஆர்சிபி அவங்களோட பேட்டிங் வேற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கே அதிரடியா அடிச்சு ரன்ஸை ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அடிக்கிறத பார்க்கும்போது இந்த மேட்ச் எப்படியும் ஒரு 10 இல்ல 12 ஓவர்ல முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அடுத்தடுத்து ஒரு 3 விக்கெட்ஸ் விழுந்த உடனே திரும்ப மேட்சுக்குள்ள வந்தாங்க ஜிடி. என்னதான் எத்தனை விக்கெட்ஸ் எடுத்தாலும் ஒருத்தர் விக்கெட் எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும் ஜிடிக்கு நல்லா தெரியும். பட் அவர் விக்கெட்டை அவங்களால எடுக்கவே முடியல. சேசிங் வந்துட்டா எவனாலையும் என் மயிரை கூட தொட முடியாது அப்படின்ற மாதிரி தனியால சேஸ் பண்ணி இந்த மேட்சை மட்டும் இல்லாம கப்பையும் ஆர்சிபிக்கு தூக்கி கொடுத்துட்டாரு நம்ம சேஸ் மாஸ்டர் கிங் கோலி. இந்த மேட்சோட டாப் பர்ஃபார்மர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஜிடியை பொறுத்தளவுக்கு வாஷிங்டன் சுந்தர், ரஷித் கான் இவங்க 2 பேரும் தான். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ரஷிக் சலாம், புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட் இவங்க 4 பேரும் தான். பேக் டு பேக் கப் அடிச்ச கேப்டன்ஸ் லிஸ்ட்ல ரஜத் படிதார் 3ஆவதா ஜாயின் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம எம்எஸ் தோனி 2010-11 அதுல பேக் டு பேக் கப் அடிச்சாங்க. 2வது இடத்துல ரோஹித் சர்மா 2019-2020 அதுல பேக் டு பேக் கப் அடிச்சாங்க. அந்த எலைட் லிஸ்ட்ல இப்ப ரஜத் படிதாரும் சேர்ந்துட்டாரு. ஆர்சிபி சாம்பியன்ஸ் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.